2 வாரங்களில் முதல் முறையாக BTC $1 லட்சம் மேல் உயர்ந்ததால் பிட்காயின் மற்றும் எதேரியம் ETF தினசரி வரவுகளில் $1.1 பில்லியன்களை காண்கின்றன. 2025ஆம் ஆண்டளவில் பிட்காயின் 200K ஐ எட்டும் என்று பிட்வாய்ஸ் எதிர்பார்க்கிறது. அதே காலகட்டத்தில் 18.0K விலையை Vanity கணித்துள்ளது. அமெரிக்கா ஒரு பிட்காயின் இருப்பை நிறுவுவதற்கான உண்மையான வாய்ப்பு உள்ளது. அது நடந்தால் அது ஒரு சங்கிலி எதிர்வினையை ஏற்படுத்தும். ஒவ்வொரு தேசிய மாநிலமும் அதை ஏற்றுக்கொள்ள தூண்டும். சோலானா டெவலப்பர்கள் நெட்வொர்க்கின் அளவிடுதலை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்துள்ளனர். பிளாக்செயின் எவ்வாறு பயனர் கணக்கு நிலைகளை கண்காணிக்கிறது மற்றும் சரிபார்க்கிறது என்பதை அடிப்படையில் மாற்றியமைக்கும் லெட்டிஸ் பேஸ்ட் ஹேஷிங் அமைப்பை இந்த திட்டம் அறிமுகப்படுத்துகிறது. இது சோலானா ஸ்கேலபிலிட்டி அளவை அதிகரிக்கும். SEC தலைவர் பதவியில் இருந்து கேரி ஜென்சர் விலகுவதற்கு இன்னும் 13 நாட்களே உள்ளன. கஸ்பாவின் முதல் மெட்டாவர்ஸ் அதன் டிஜிட்டல் கதவுகளை திறக்கிறது. Welcome to the Caspa Center. This is a dynamic space in the metaverse where the community comes together to connect, collaborate, and learn. இருபத்தி 4 மணி நேரத்தில் 20,000 தேடல்கள். டாஸ் தேடல் தீவிர வேகத்தை பெறுகிறது. டாப் ஆனது EVM கம்பேட்டிபிலிட்டி செயல்படுத்தி DTOP அறிமுகப்படுத்துவதற்கு அமைக்கப்பட்டுள்ளது. டாப் முதல் சொந்த DEX விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எல் பேங்க் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டின் நாகா டோக்கனை வாங்குவதற்கான அணுகலை கொண்ட 15 மில்லியன் பயனர்களுக்கு இது மற்றொரு வாய்ப்பு. இது நாகாக்கு மிகவும் சாதகமானது.